ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரவா கேசரி கல்யாண வீடுகளில் பண்ணுற மாதிரி எப்படி சாஃப்டாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். ரவா கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 1 கைப்பிடி அளவு முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் பொடி, கடைசியாக கேசரி கலர் பவுடர். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஹீட் ஆகவும் அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகி உருகி வரவும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கைப்பிடி அளவு முந்திரி, உலர் திராட்சை சேர்த்து நல்லா செவந்து வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச திராட்சையை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். உப்பி வரவும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேனில் இருக்கிற மிச்ச நெய்யில் நம்ம ரவை 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. செவக்கிற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. தண்ணி கொதித்து வரும்போது 1 டீஸ்பூன் நெய், நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லோ கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். ரவை ஒன்றோடு ஒன்றா சேராத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாது. தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கரண்டியில் நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் கரெக்டான பதத்தில் இருக்கா என்னென்னு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடியில் பிடிச்சிடாமல். சிம்மிலேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு அந்த கேசரியோட பதம் வராது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் உலர் திராட்சையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாத்திரத்தில் ஒட்டாமல் கேசரி வருது. அவ்வளோதான், நமக்கு சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.